ஹலோ எவ்ரிபடி. குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்லையேன்னு கவலை இருக்குங்க. பட் இருக்கிறவங்களுக்கு சரியாக வளர்க்க முடியல, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கவலை சொல்லுவாங்க. இந்த கேள்வியிலே பதிலும் இருக்கும் பாருங்க. நம்ம சொல்கிறத கேட்கல அப்படிங்கிற நமக்கு வருத்தம். நம்ம சொல்கிறத நம்ம குழந்தைகள் எதுக்காக கேட்கணும்? ஏன்னா அவங்கள நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போது சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பதிவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, நம்மெல்லாம் சரியாக தான் இருக்கமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வயசானாலும் சரி, நம்மகிட்ட எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? இதை கேட்டால் பலருக்கும் கோபம் வரும். சிலருக்கு என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வருத்தப்படுறனாலையோ கோவப்படுறனாலையோ உங்கள் குழந்தையில நல்ல விஷயத்த சொல்லித்தர முடியவே முடியாது. முக்கியமாக ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் செய்ய வேணாம்னு சொல்கிற விஷயத்த தெரியாமல் பண்ணுவாங்க. அப்போ என்னதாம்மா பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருதா? உங்கள் குழந்தையில ஒரு நல்ல உயிராக இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைய முழுக்க உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. அதுதான் மிகப்பெரிய கேடான எண்ணம். உங்களுடைய கோபத்துக்கு வருத்தத்துக்கு எல்லாமே காரணம் தான். இன்ஸ்டெட் அவங்க ஒரு உயிர், அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, முக்கியமாக எது செஞ்சாலுமே உனக்கு நான் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தராதீங்க. அப்போ என்ன தப்பு பண்ணாலுமே சரி, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா ஒருத்தரை சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு மணி மைண்டடாக அவங்க மாறிடுவாங்க. அடுத்தது படிப்பு சம்மந்தமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டைம் உட்கார வைங்க. படித்தா உன் லைஃப்பில் என்னெல்லாம் கிடைக்கும், படிக்கலைன்னா உன் லைஃப் எப்படி இருக்கும், இந்த ரெண்டுலேயும் உள்ள நல்லது கெட்டது பிரித்து சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். அதை விட்டுட்டு டெய்லியும் படின்னு 1 or 2 டைம்ஸ் இந்த நல்லது சொல்லிவிட்டு நம்ம விலகிடணும். அப்போ அவங்களே யோசிச்சு புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது ஒரு மனுஷங்கிட்ட நடந்துக்கும் போது யார் எப்படி நடந்துக்கணும்னு நீ விரும்புகிறியோ அந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு நடந்துக்கோ, அது உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நீ அப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் போட்டால் அதில் எந்த யூஸுமே இல்லைங்க. எது நடந்தாலுமே சரி, அது சொல்கிற அளவுக்கு ஸ்பேஸை கொடுங்க. நம்ம வீட்டில் சொன்னால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அதை விட்டுட்டு அது நமக்கே ப்ராப்ளமாக மாறிடுவோம் அப்படின்னு யோசிக்க வைக்காதீங்க. முக்கியமாக பாயிண்ட், நீ என்ன படிக்கிற தாண்டி சம்பாதிக்கிற இதெல்லாம் தாண்டி நீ எவ்வளோ மரியாதையாக மற்றவங்களுக்கு மனுஷங்களை மதிக்கிறியோ, மனசாட்சியோடு வாழ்கிறியோ, அதுதான் உன் லைஃபோட சக்ஸஸ் அப்படின்னு தயவுசெய்து சொல்லி கொடுத்து வளர்த்துருங்க. அது தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்குது. அதே மாதிரி மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி சிறப்பு இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம சும்மா கம்பேர் பண்ணி அந்த குழந்தைகளை காயப்படுத்தாதீங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலுமே சரி, ஒவ்வொருத்தருக்கும் சமமான அன்பை கொடுத்து பழகுங்க. காரணம், நீங்கள் பாகுபாடு காட்டினா அது அவங்கள ரொம்ப காயப்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப பாவம். பெற்றோர்கள் அப்படிங்கிற வார்த்தையிலே இருக்குது. அவங்களால தான் நீங்கள், உங்களால் அவங்க அப்படிங்கிறது 2வது தான். அதனால் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.